பிடிக்குங்க ஒரு லீடரை. நான் சொன்னேன், நீங்கள் உடனே அவனை அடையாளம் கண்டுபிடிப்பீங்க. ஆனால் நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கிறது வேற, நான் சொல்கிற பேர் வேற. நெப்போலியன். நான் சொல்றது மாவீரன் நெப்போலியன். வெரி பவர்ஃபுல் மேன். அதனால தான் அதுக்கு அந்த பேரை வச்சிருக்காங்க போல. எனக்கு இந்த மாதிரி கான்ஃபரன்ஸில் பெண்களை பார்த்தால் சந்தோஷம். ஏனால் நெப்போலியன் என்று பேசினாலே அது மாவீரன் நெப்போலியனை பற்றி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்றால் அந்த கூட்டத்தில் பெண்கள் இருக்க வேண்டும். அதனால் நான் அவர்களை முன்வைத்து இந்த வார்த்தையை சொல்ல எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த லீடர் என்ன லீடருங்க அவன். நான் போயிருந்தேங்க, பிரான்ஸ் போயிருந்தேன். 4 அடிங்க, 9th ஸ்டாண்டர்ட் பாய் மாதிரி இருக்கிற அவனுடைய ட்ரெஸ் வந்து அந்த வர்சைல் அவனுடைய அரண்மனைக்குள்ள இருந்தது. என்ன லீடர்ஷிப்! ஒரு போர் வீரனாக, அதுவும் அந்த தாய்நாட்டுக்குரியவன் இல்லை அவன், ஒரு போர் வீரனாக ஜாயின் பண்றாங்க. 17 வயசுல, 25 26 வயசுல அவன் வந்து அந்த நாட்டுக்கு பேரரசன். என்ன குவாலிட்டி இருந்ததுங்க அவன்கிட்ட! என்ன அலர்ட் தெரியுமா அவன்! இஸ் வெரி அலர்ட், வெரி அலர்ட். நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். நான் எப்போவுமே ஜனவரி 1 என் டைரியை எடுத்து நான் ஃபஸ்ட்டு எழுதுறது அவன் சொன்ன வாசகம்தான். அவன் எனக்கு சொல்லிட்டு போன வாசகம். முடிந்தால் அதை உங்களுக்கு புரிந்தால் நீங்களும் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அவனுக்கு நீச்சல் தெரியாது. நீச்சல் தெரியாதே, உனக்கு நீச்சல் கற்றுக்கொள்ளலாம் இல்லையா என்று கேட்டார்கள். அதற்கு அவன் சொன்ன பதில்தான் என் டைரியின் முதல் வாசகம். நான் சுறாக்கள் இல்லாத ஆழ்கடலில் நீச்சல் பழகுவதில்லை. என்ன சொல்லுங்க இது! என்ன சொல்லுத! நீச்சல் தெரியாதுங்க, பழகணும். கடல்ல தான் பழகுவானா, ஆழ்கடல்ல தான் பழகுவானா. பழகும் போது சொரா இருக்கணுமா? எப்ப சொல்! அவன் அப்படிதான் வாழ்ந்தான். நான் போயிருந்தேன், அவனுடைய சமாதியை பார்க்க போயிருந்தேன். சீன் நதிக்கரையில் நான் புதைக்கப்பட வேண்டும் என்று சொன்னான். சீன் நதிக்கரை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். போயிருந்தேன். நேராக போய் பார்த்தா பெரிய பியானோ மாதிரி வச்சிருக்கிறான் அவனுடைய அஸ்தியை. பார்த்துட்டு மேலே போய் பார்த்தேன். கீழே போய் பார்க்கணுன்னா கீழே போய் கூப்பிட்டுட்டு போனேன். அங்கே போய் பார்த்தேன். நான் சொன்னேன், கீழே இவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியுதே, ஏன் முதல்ல மேலே கூட்டிகிட்டு போய் கீழே கூப்பிட்டு வந்தீங்கன்னு. அதுக்கு அந்த கைட் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எங்கள் தலைவனை, எங்கள் நாட்டின் பேரரசனை நீங்கள் சமாதி நிலையில் பார்க்க வேண்டும் என்றாலும் முதலில் தலை வணங்கித்தான் பார்க்க வேண்டும், பிறகு நேராக பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னார். லீடர்ஷிப்புங்க. ஒரு மனதிலே நான் சொல்கிறேன், இதோ உங்களுடைய முருகானந்தம் டிஸ்ட்ரிக்ட் கவர்னராக இருக்கிறார். சொல்றது வழக்கம், எலெக்ஷனுக்கு எவ்வளோ செலவு பண்றீங்க எப்பா, அதுவும் கவர்னர் எலெக்ஷனுக்கு. இங்க எப்படின்னு எனக்கு தெரியாதுங்க. ஏங்க, தமிழ்நாட்டில் நின்று இருந்தீங்கன்னா இன்னைக்கு நடராஜன் சார் மாதிரி சுற்றுலாத்துறை கிடைச்சிருக்கும். எவ்வளோ செலவுங்க எப்பப்பா. ஆனா என்ன தெரியுமா, பொலிட்டிஷியன்ஸ்க்கு உங்களுக்கு இருக்கிற வித்தியாசம், அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக செலவு செய்கிறார்கள், நீங்கள் சேவை செய்வதற்காக செலவு செய்கிறீர்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். உங்கள் தலைமைத்துவம், உங்களுடைய டிரைவ்னஸ், அதை நீங்க நெஞ்ச உயர்த்தி சொல்லலாங்க. கிட்னி அந்த டயாலிசிஸ், அது இன்னைக்கு சோஷியல் ஒர்க்காக பண்ணுறது ரோட்டரி மட்டும்தாங்க. சோஷியல் ஒர்க்காக பண்ண முடியாதுங்க அது அது மட்டும்தான். அதே மாதிரி போலியோ இன்னைக்கு இல்லாமல் இருக்கணும், அது உங்களால் மட்டும்தான். ஹேட்ஸ் ஆஃப் யூ, உங்களால் மட்டும்தான் அது முடிந்திருக்கிறது. உங்களால் செய்ய முடிந்த காரியங்கள் இன்னும் நிறைய இருக்கின்றன. நீங்க ப்ராஜெக்ட் போடும் பொழுது லீடர்ஷிப் நல்லா இருந்துச்சுன்னா ப்ராஜெக்ட் இப்படி தான் வரும், காலம் உங்களை பேசும். அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் போடுங்க. ஆனால் எல்லோருக்கும் மேடையில் வருவதற்கு ஆசையாக இருக்கிறது. என்னுடைய கிளாஸில் வந்து எல்லோரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா யாருங்க செகண்ட் ரேங்க் வாங்குறது? எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வர முடியாது, எல்லோரும் மேடைக்கு வர முடியாது. சில பேர் வேறாக இருக்கணும், சில பேர் காய் கனியாக இருக்கலாம், சில பேர் மலர் இலை தழை கிளையாக இருக்கலாம். சிலர் வேறாகத்தான் இருக்க வேண்டும். வேர் பூமிக்கு வெளியில் வராது, வேர் உள்ளேதான் இருக்கும். உள்ளே இருந்தால்தான் அது மரம். எல்லா வேர்களும் வெளியில் வந்து விசாரிக்க தொடங்கிவிட்டால் வாழ்க்கை இல்லை. அதனால் அச்சப்படாமல் சொல்லுங்கள். சேவை என்பது எது? உலகத்தில் எவன் மிகப்பெரியவன் தெரியுமா? நான் தமிழ் படித்தவங்க. உலகத்திலேயே மிக உயர்ந்த மொழிங்க தமிழ். நான் சும்மா சொல்லலைங்க, மிக உன்னதமான மொழி தமிழ் மொழி. ஆங்கிலத்தில் பேசினால் அழகாகத்தான் இருக்கும், ஆனால் தமிழில் பேசினால் உயிர் இனிக்கும்ங்க. உயிருக்குள்ள இனிக்கும் அந்த தமிழ். யார் ரொம்ப பெரியவங்கன்னு சொல்லிட்டு அவையிடத்தில் கேட்டார்கள்.
எல்லோரும் சொல்கிறார்கள் அவ்வை என்பவள் பாட்டின்னு. கிடையாது, சின்ன பொண்ணு. அவ சின்ன பொண்ணு. ஏன் அவளை கிழவின்னு சொன்னாங்க தெரியுமா? சின்ன வயசுல அதியமானோட அவ ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தா. அப்படி சின்ன பொண்ணும் ஒரு ஆணும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களை சொன்னான். ரொம்ப பெரிய விஷயங்களை சொல்லணும்னா நமக்கு வயசாகி போயிடணும் அப்படிங்கிறதுனால கிளவி ஆக்கிட்டாங்க அவளை. சின்ன பொண்ணு அவகிட்ட கேட்டாங்க எது பெருசு? அவ சொன்னா இந்த உலகம்தான் பெருசு. அப்ப கேள்வி கேட்டாங்க, அப்ப உலகத்தை படைச்சவன் அதை விட பெருசு இல்ல, அப்ப படைச்சவன் தான் பெரியவனா? அவ்வை சொன்னா பாருங்க, பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகன் திருமால் உந்தியில் பிறந்தோன், திருமால் அலைக்கடல் துயின்றோன், அலைக்கடல் சிறுமுனி கலசத்துள் அடக்கம், சிறுமுனி கலசமோ புவியில் சிறுமண், புவியோ அரவினுக்கு ஒரு தலைபாரம், அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவள் ஈசனுள் ஒடுக்கம், ஈசன் தொண்டருள் ஒடுக்கம், தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ? தொண்டு பெருசுங்கிறாங்க. சாமி வந்து உக்காந்துக்குமா? தொண்டு எங்க இருக்குதோ அங்க சாமி வந்து உக்காந்துக்குமா? தொண்டன் தான் பெரியவன், தொண்டு செய்பவன் தான் தலைவன். நான் சொல்கிறேன், நல்ல தொண்டனாக இல்லாமல் ஒருவன் நல்ல தலைவனாக இருக்கவே முடியாது. அதிகாரத்தால் எதுவும் சாதிக்க முடியாது. பேரன்பு கொண்டவன் தலைவன்.